அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒவ்வொரு வருடமும் சில நாட்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சில வணக்கங்கள் மூலம் சிறப்பித்திருக்கிறான். அந்த ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு அதிலே ஒரு வணக்கம் இருக்கும் போது படிப்பினை பெற வேண்டிய பல்வேறு விஷயங்களையும் ஹிக்மத்துகளையும் இப்ரத்துகளையும் அல்லாஹ் தஆலா அந்த வணக்கத்தோடு சேர்த்து இணைத்து வைத்திருப்பார். ஒரு புதிய ஹிஜ்ரி ஆண்டினுடைய ஆரம்பம். இந்த ஆரம்பத்தில் வரக்கூடிய முதலாவது ஒரு அமலாக 2 நோன்புகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உம்மத்தின் மீது சுன்னத்தாக்கியிருக்கிறார். முஹர்ரம் மாதத்தினுடைய 9வது பிறையும் முஹர்ரம் மாதத்தினுடைய 10வது பிறை. யாருக்காவது 9வது பிறை நோன்பு பிடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் இல்லை என்றால் அவர் பிறை 10ம் 11ம் பிடிப்பது அவருக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. அந்த 2 நாட்களையும் 9வது நாளினுடைய நோன்பை தாசுஆவுடைய நோன்பு என்று அழைப்போம், 10வது நாளினுடைய நோன்பை ஆஷூராவுடைய நோன்பு என்று அழைப்போம். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த 2 தினங்களிலும் நோன்பு பிடிப்பதை சுன்னத்தாக்குகிறார்கள். அதற்காக மிகப்பெரிய கூலியையும் அல்லாஹ்விடத்தில் இருப்பதாக அறிவிக்கின்றார்கள். எந்த அளவுக்கு நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொல்கிறார்கள் என்றால், முஸ்லிம் ஷரீஃபில் பதியப்பட்டிருக்கக்கூடிய செய்தி, யார் ஆஷூராவுடைய தினத்தில் நோன்பு வைக்கின்றார்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கடந்த ஒரு வருடத்தினுடைய பாவங்களுக்கு அந்த நோன்பை குற்றப்பரிகாரமாக கஃபாராவாக ஆக்குகின்றார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு வருடம் 365 நாட்கள். இந்த 365 நாட்களில் நடந்த பாவங்களுக்கு, அந்த நாட்களில் அல்லாஹுக்கு மாற்றமாக அந்த அடியான் செய்த சிறிய சிறிய பாவங்களுக்குரிய குற்றப்பரிகாரமாக வெறும் 13-14 மணித்தியாளர்கள் பசியோடு தாகத்தோடு இருக்கக்கூடிய அந்த நோன்பை வைத்து அல்லாஹ் மன்னிப்பு கொடுக்கிறார் என்றால், அல்லாஹுடைய அருளையும் அவனுடைய பரோபகார தன்மையையும் ஒவ்வொரு மனிதனும் இலகுவாக விளங்கிக் கொள்ள முடியும். இன்று ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுடன் நடந்து கொள்ளும் போது அந்த மனிதனால் ஏதாவது ஒரு தவறு நடந்துவிட்டால் அந்த தவறை மன்னித்து விட்டு என்று சொன்னாலும் திரும்ப அவனை காணும் போது ஞாபகம் வருகிறது. ஏதாவது சந்தர்ப்பங்கள் வரும்போது அந்த தவறை நினைவூட்டுகின்றான். மன்னித்து விட்டேன் என்று சொல்லிவிட்டு திரும்ப ஞாபகப்படுத்துகின்றான். ஏன்? நடந்த ஒரு தவறை மன்னித்து விடுவது என்பது அவனை இலகுவான ஒரு காரியம் அல்ல. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய செயற்பாடு எப்படி? ஒரு ஆஷூராவுடைய நோன்பை கொண்டு கடந்த வருடம் நடந்த ஒரு வருடத்தினுடைய சிறு சிறு பாவங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மன்னித்து விடுகின்றான். ஆனால் இங்கு கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், இந்த ஆஷூராவுடைய நோன்புக்கு பின்னால் ஒரு வரலாறு மறைந்திருக்கிறது. அந்த வரலாறு தான் முழு உம்மத்துக்கும் கியாமத்தினால் வரை வரக்கூடிய ஒவ்வொரு மனிதனுக்கும் மிகப்பெரிய பாடத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மறைத்து வைத்திருக்கிறார். அந்த வரலாறினுடைய சாரம்சம் என்ன? ஒரு மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய ஆட்சி, ஒரு மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய அதிகாரம், ஒரு மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய செல்வாக்கு, அல்லது ஒரு மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய செல்வம், இந்த எந்த ஒரு விடயமும் அடுத்த மனிதனுக்கு அநியாயமாக அமைந்துவிடக் கூடாது. அடுத்த மனிதனை நசுக்கக்கூடியதாக அமைந்துவிடக் கூடாது. அவ்வாறு யாராவது அநியாயம் செய்ய நினைப்பார்களே ஆனால் அவர்களுடைய செயற்பாடு, அவர்களுடைய அந்த ஆட்டம் காலம் குறுகியதாக அமைந்துவிடும். அவர்களுக்கு கடைசியில் கிடைக்கக்கூடிய தண்டனை வரலாற்றில் பதிவாகக்கூடிய தண்டனையாக மாறிவிடும். ஆஷூராவினுடைய நோம்பினுடைய சாரம்சம் இது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு ஹிஜ்ரத்தை செய்து வருகிறார்கள். அப்போது மக்காவிலே குறைஷிகள், இஸ்லாத்தை ஏற்காத அந்த குறைஷிகள் சிலை வணக்கத்தில் இருந்த குஃபார்கள் கடுமையான எதிர்ப்பு தெரிவித்து முஸ்லிம்களுடைய உரிமைகளை பறிக்குகின்றார்கள். எந்த விதமான மத உரிமையும் மக்காவிலே கொடுக்கப்படவில்லை. இதனால் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு அமைவாக ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் செய்து மதீனாவுக்கு வருகிறார்கள். மதீனாவிலே பார்க்கிறார்கள், இஸ்லாத்துக்கு ஓரளவு நெருக்கமாக இருக்கக்கூடிய அஹ்லுல் கிதாபுகள் மதீனாவிலே இருக்கிறார்கள். அஹ்லுல் கிதாபுகள் யார்? எங்களுக்கு எவ்வாறு ஒரு குர்ஆன் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அதுபோன்று ஒரு காலத்தில் அல்லாஹ்வினால் வேதம் கொடுக்கப்பட்ட 2 கூட்டத்தார்கள், தௌராத் கொடுக்கப்பட்ட
யூதர்கள், இன்ஜீல் கொடுக்கப்பட்ட கிறிஸ்துவர்கள், இந்த இரண்டு கூட்டத்தார்களும் மக்கா மதீனாவில் இருப்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தார்கள். ஓரளவுக்கு காபிர்களாக இருந்தாலும் ஏதோ அல்லாஹ்வுடைய வேதத்தை இவர்கள் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இவர்களுடைய கைகளினால் பல திருத்தங்களை, மாற்றங்களை இவர்கள் அந்த வேதங்களிலே திருவிளையாடல்கள் செய்தாலும் கூட ஏதோ ஒரு வகையில் அல்லாஹ்வுடைய ஒரு புத்தகத்தை வைத்திருக்கிறார்கள் என்ற வகையில் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய சில செயற்பாடுகளை விரும்பினார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் பார்க்கின்றார்கள், முஹர்ரமுடைய மாதம் 10வது நாளிலே யூதர்கள் நோன்பு வைக்கின்றார்கள். நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் யூதர்களிடத்திலே கேட்கிறார்கள், நீங்க ஏன் முஹர்ரமுடைய மாதத்தில் நோன்பு பிடிக்கிறீங்க? 10வது நாள் நோன்பு பிடிப்பதற்கான காரணம் என்ன? இந்த சம்பவம் புகாரியிலும் பதியப்பட்டிருக்கிறது, முஸ்லிமிலும் பதியப்பட்டிருக்கின்றது. அந்த யூதர்கள் சொன்ன பதில் என்ன தெரியுமா? ஒரு பெரிய ஒரு வல்லரசுக்கும் பலகீனமான முஃமின்களுக்கும் இடையிலே நடந்த போராட்டம், முஃமின்களுக்கு வெற்றியுடன் முடிவடைந்த நாள் இந்த நாள். உலகத்தில் இருந்த ஒரு பெரிய வல்லரசு தான் ஃபிரௌனுடைய வல்லரசு. அவனுடன் போராட்டம் செய்தவர்கள் ஹஜ்ரத் மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடன் இருந்த பனு இஸ்ரவேலர்கள். அவர்கள் ரொம்பவும் பலகீனர்கள், ஆட்களும் குறைந்தவர்கள், பலத்திலும் குறைந்தவர்கள். அவர்களை ஃபிரௌன் நசுக்கிக் கொண்டிருந்தான். ஃபிரௌனுடைய ஆட்டம் முடிவடைந்து ஹஜ்ரத் மூஸாவுடன் இருந்த முஃமின்கள் தலை நிமிர்த்திய நாள் இது. அன்ஜல்லாஹு ஃபீஹி மூஸா வ கௌமஹு வ அக்ரக ஃபிரௌன வ கௌமஹு. ஹஜ்ரத் மூஸாவையும் அவருடைய கௌமையும் அல்லாஹ் பாதுகாத்து ஃபிரௌனையும் அவனுடன் இருந்தவர்களையும் நீரில் மூழ்கடித்த தினம்தான் ஆஷூராவுடைய தினம். அதனால் அந்த நாளிலே நாங்கள் நன்றிக்காக அந்த வெற்றியை நினைவு கூறும் முகமாக நாங்கள் சுக்ருக்காக ஆஷூராவுடைய தினத்தில் நோன்பு வைக்கிறோம் என்று யூதர்கள் சொல்லுகிறார். நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னாங்க, நீங்க நபிக்கு துரோகம் செய்துட்டு நோன்பு பிடிக்கிறீங்க. நபியில கையில கொடுக்கப்பட்ட தௌராத்தில ஏராளமான பொய்களை உங்களுக்கு நினைத்ததை திணித்துவிட்டு அந்த நபிக்காக நோன்பு வைக்கிறீர்கள். ஆனால் உண்மையில் அந்த நபியின் மீது நேசம் வைத்து அவர்களுடைய அந்த வெற்றிக்கு உரித்தானவர்களாக அந்த வெற்றியை நினைவு கூறுவதற்கு தகுதி உள்ளவர்கள் நாங்கள். மூஸாவுடைய விடயத்தில் உங்களை விடவும் நாமே மிக தகுதி உள்ளவர்கள் என்று சொல்லி நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மதீனாவில் இருந்த சஹாபாக்களுக்கு உத்தரவிடுகின்றார்கள் ஹஜ்ரத் பிலாலின் மூலம். இதற்கு பிறகு முஹர்ரமுடைய 10வது நாளில் முஸ்லிம்களும் நோன்பு வச்சிருங்க. இதிலிருந்து நான் ஆஷூராவுடைய தினத்தில் நோன்பு பிடிப்பது சுன்னத்து என்ற அந்த முறையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்படுத்துகிறார். அதற்கு பிறகு இன்னொரு நோன்பு வருகின்றது. அந்த நோன்பு இன்னொரு படிப்பினையை முஸ்லிம்களுக்கு கொடுக்கின்றது. பார்த்தார்கள், நாங்கள் யூதர்களினுடைய அந்த செயற்பாட்டை அடுத்து அவர்களிடம் இருந்து பெற்ற ஒரு படிப்பினையிலிருந்து ஆஷூராவுடைய நோன்பை பிடித்தோம். இதற்காக எல்லா விடயத்திலும் யஹூதிகளுக்கு பின்னால் போக முடியாது. யஹூதிகளை பின்பற்றுகின்ற சமூகம் அல்ல முஸ்லிம் சமூகம். யஹூதிகளை கண்டு அவர்களை கண்டு அதிர்ச்சியில் உரைகின்ற சமூகம் அல்ல முஸ்லிம் சமூகம். யஹூதிகளை மனதால் நேசிக்கின்ற சமூகம் அல்ல முஸ்லிம் சமூகம். யஹூதிகளுக்கு மாற்றமாக வாழ வேண்டிய சமூகம் முஸ்லிம் சமூகம். அதனால் சொன்னார்கள் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், யூதர்கள் 10வது பிறையில் மட்டும் நோன்பு வைக்கின்றார்கள். அவர்களுக்கு நாம் நேர்படுவதாக ஆகிவிடக் கூடாது. அடுத்த வருடம் நான் ஹயாத்தோடு இருந்தால் யஹூதிகளுக்கு மாற்றம் செய்வதற்காக 9வது நாளும் நோன்பு வைப்பேன் என்றார்கள் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். لئن قابلت في العام الماضي لأصومن التاسع. அடுத்த ஆண்டும் في العام القابل அடுத்த ஆண்டு நான் உயிருடன் இந்த உலகத்திலே இருந்தால் 9வது நாளும் நான் நோன்பு வைப்பேன் என்று ஹஜ்ரத் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். தாசூஆ தரக்கூடிய பாடம் வேறு, ஆஷூரா தரக்கூடிய பாடம் வேறு. ஆஷூரா தருகிறது அக்கிரமக்காரர்கள் அக்கிரமம் பண்ணலாம், அநியாயம் செய்பவர்கள் அநியாயம் செய்யலாம். ஆனால் அவர்களுடைய ஆயுள் குறைவானது. அவர்களுக்கு கிடைக்கின்ற தண்டனை அது மிகவும் வரலாற்று ரீதியான பொறுக்க முடியாத தண்டனையாக ஆகும். இந்த பாடத்தை ஆஷூரா தருகின்றது, தாசூஆ தருகின்றது. யூதர்களுக்கு பின்னால் போய்விட வேண்டாம், யூதர்களுக்கு மாற்றமாக இஸ்லாமியர்களாக நீங்கள் வாழுங்கள் என்ற பாடத்தை தாசூஆவுடைய இந்த பாடம் எங்களுக்கு தருகின்றது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே,
அநியாயம் என்று சொல்வது ஒரு சாதாரண விஷயம் அல்ல. அநியாயம் என்பது சாதாரண விஷயம் அல்ல. அநியாயத்தில் எத்தனையோ வகையான அநியாயங்கள் இருக்கு. அல்லாஹ்வுக்கு செய்கின்ற அநியாயம், அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கு செய்கின்ற அநியாயம், அல்லாஹ்வுடைய குர்ஆனுக்கு செய்கின்ற அநியாயம், அல்லாஹ்வுடைய தூதருக்கும் அவர்கள் கொண்டு வந்த தீனுக்கும் செய்கின்ற அநியாயம், அடுத்த மனிதர்களுக்கு செய்கின்ற அநியாயம், பெற்றோர்களுக்கு செய்கின்ற அநியாயம், தனது உறவினர்களுக்கு செய்கின்ற அநியாயம், கணவன் மனைவிக்கு செய்யும் அநியாயம், மனைவி கணவனுக்கு செய்கின்ற அநியாயம், பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கும் பிள்ளைகள் பெற்றோர்களுக்கும் செய்கின்ற அநியாயம், ஏகப்பட்ட அநியாயங்கள் உலகத்திலே இருக்கின்றன. இந்த ஒவ்வொரு அநியாயத்துக்கும் சரியான குற்றப்பரிகாரம் நிகழவில்லையானால் கியாமத்தில் இந்த ஒவ்வொரு அநியாயமும் இருட்டாக வந்து நிற்கும் என்கிறார்கள் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். ஹதீஸிலே பதிவு செய்யப்படுகிறது, அநியாயங்கள் கியாமத்திலே இருள்களாக வந்துவிடும். கியாமத்தில் அது மக்களுடைய பாதையை காட்டித் தரக்கூடிய வெளிச்சமாக வராது. ஒவ்வொரு அநியாயமும் கியாமத்தில் இருட்டாக வந்து நிற்கும் என்கிறார்கள் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். குர்ஆனிலே அநியாயக்காரர்களை பற்றி அல்லாஹ் பேசியிருக்கின்றான். சூரா இப்ராஹிமுடைய கடைசி பகுதியை பார்த்தால், வலா தஹ்சபன்னல்லாஹ காஃபிலன் அம்மா யஅமலு ஸாலிமூன். நபியே, அநியாயம் செய்தவர்கள் அநியாயம் செய்ய அல்லாஹ் விட்டு வச்சிருக்கிறான் என்று நீங்க நினைக்கிறாதீங்க. அநியாயக்காரர்கள் கொஞ்ச காலத்துக்கு அநியாயம் செய்து கொண்டிருப்பாங்க. அல்லாஹ் பிடிக்கிறான் இல்லை என்று நீங்க ஏங்க முடியும். நபியே, அநியாயக்காரர்களை அல்லாஹ் மறந்துட்டாங்க என்று மட்டும் நினைக்கிறாதீங்க. மறதி என்பது ரப்புக்கு இல்லை. அநியாயக்காரர்களின் அநியாயங்களை பார்த்துக் கொண்டிருக்கின்றான். அவர்களை பிடிப்பதற்கு சந்தர்ப்பம் வழங்குகின்றான். இன்னமா யுஅখিরুஹும் லியௌமின் தஷ்கஸு ஃபீஹில் அப்சார். எல்லோருடைய பார்வைகளும் ஆகாயத்தை நோக்கி உயரக்கூடிய கியாமத்துடைய நாள் வரும் வரைக்கும் தான் அநியாயக்காரர்களுக்கு அல்லாஹ் சந்தர்ப்பம் கொடுத்துக் கொண்டிருக்கிறான். அல்லாஹ் விடல்ல, அவர்களை பிடிப்பதற்குரிய நேரம் வைத்திருக்கின்றான். நேரம் வந்தவுடன் அநியாயக்காரர்களுக்கு தக்க பதில் கிடைக்கும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே சொல்லி இருக்கின்றான். ஃபிர்அவுன் அதிலே ஆகப்பெரிய அநியாயக்காரன். ஃபிர்அவுனுடைய அட்டூழியங்கள் சுப்ஹானல்லாஹ் சாமானியமானதல்ல. ஃபிர்அவுன் முஃமின்களுக்கு செய்த அவனுக்கு இருந்த ஆட்சியை, அவனுக்கு இருந்த அதிகாரத்தை பயன்படுத்தி ஓரிரண்டு அநியாயங்கள் அல்ல, ஆயிரக்கணக்கான அநியாயங்களை எந்த விதமான ஈவிரக்கம் இல்லாமல் முஸ்லிம்களுக்கு எதிராக செய்து முடித்தான். எந்த அளவுக்கு நாங்கள் பார்க்கிறோம் என்றால், முஃமின்களை எப்படியெல்லாம் கேவலப்படுத்த முடியுமோ, முஃமின்களுக்கு எதிராக எந்த அளவுக்கு என்று சொன்னால், சிறுவர்களை அந்த முஃமின்களுக்குள்ளே இருந்து ஒரு நபி பிறந்து தன்னுடைய ஆட்சிக்கு சவாலாக வந்து விடுவார் என்ற பயத்தினால் எத்தனையோ குழந்தைகளை அறுத்து கொலை செய்தார். பெண்களை கற்பழிப்பதற்குரிய ஏற்பாடுகளை செய்தார். பெண்களை கேவலப்படுத்தினான். ஆண்களை கொலை செய்தான். உங்களுடைய ஆண்களை அவன் கொலை செய்தான், பிள்ளைகளை கொலை செய்தான், பெண்களை வெட்கமற்ற, அதாவது வெட்கப்படுத்தி அவமானப்படுத்தக்கூடிய செயல்களில் அவன் ஈடுபட்டான். அதிலே உங்களுக்கு மகத்தான சோதனை இருக்கின்றது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிட்டிருக்கின்றான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த அளவுக்கு நாம் பார்க்கிறோம் என்று சொன்னால், ஃபிரௌனுடைய அநியாயம் முஸ்லிம்களுக்கு எந்த விதமான மத சுதந்திரத்தையும் பனு இஸ்ராயேலுக்கு கொடுப்பதற்கு மறுத்துவிட்டார். முஃமின்கள் பயப்பட்டார்கள். எதை பயப்பட்டார்கள்? அவர்கள் மஸ்ஜிதுக்கு போய் தொழுவதை பயப்பட்டார்கள். வீட்டுக்கு வெளியிலே போய் அல்லாஹ்வுக்கு சுஜூது செய்ய பயப்பட்டார்கள். ஏன்? சுஜூது செய்வதை கண்டால் இவனுடைய அரசு கடுமையான பிடியை கொண்டு பிடித்து அந்த மூமின்களை தண்டிக்கும். மஸ்ஜிதுக்கு போகின்ற மூமின்கள் தண்டிக்கப்பட்டார்கள். மஸ்ஜிதுக்கு போகின்ற மூமின்கள் கேவலப்படுத்தப்பட்டார்கள். அவர்கள் எல்லாம் பயந்ததனால் அல்லாஹ் எந்த அளவுக்கு அந்த மூமின்களுக்கு அவகாசம் கொடுத்தான் என்றால், ஹஜ்ரத் மூசாவுக்கு சொன்னான், மூசாவே, மஸ்ஜிதுக்கு போக பயமா? உங்களுடைய வீடுகளிலே கிபிலாக்களை அமைத்து வீடுகளுக்குள் தொழுது கொள்ளுங்கள். உங்களுடைய வீடுகளை கிபிலாக்களாக அமைத்து நீங்கள் அந்த வீடுகளுக்குள்ளே தொழுது கொள்ளுங்கள். இந்த எத்தனையோ நாடுகளில் முஸ்லிம்களுடைய மத சுதந்திரத்தை பல பேர்களை வைத்து பறிக்கின்றார்கள். உள்நாட்டிலும் முஸ்லிம்களுக்கு எதிராக பல
இன்றும் எத்தனையோ கண்கள், அநியாயக்கார கண்கள் துடித்துக் கொண்டுதான் இருக்கிறது. அவனும் அவ்வாறு துடித்த ஒன்றுதான். முஃமின்களாகிய எங்களுக்கு இது புதிய ஒரு செய்தி அல்ல. மஸ்ஜிதுகளை மூடிய வரலாறு அண்மையில் உள்ளதல்ல, ஃபிர்அவுனுடைய காலத்திலே இருந்ததுதான். மஸ்ஜிதுகளை மூடி மஸ்ஜிதுகளுக்கு போனவர்கள் எச்சரிக்கப்பட்டார்கள். அது ஃபிர்அவுனியத்துடைய செயற்பாடு. அல்லாஹ்வை அனுமதி கொடுத்தால் வீடுகளுக்குள்ள நீங்க கிபிலாக்களை அமைச்சு வீடுகளுக்குள்ள கொண்டிருக்கும். இப்படி எல்லாம் அநியாயம் செய்தவன் தான் ஃபிர்அவுன். அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அநியாயத்தை, அக்கிரமங்களை, அநியாயங்களை செய்பவர்களுக்கு ஒரு முறையை வைத்திருக்கின்றான். அவர்களை பிடிப்பதற்கு முன்னால் ஃபிர்அவுனுடைய அநியாயம் மட்டுமல்ல, நாங்களும் சிந்திக்க வேண்டும். எங்களுடைய கைகளினால் எத்தனை அநியாயங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது, எத்தனை பேருக்கு நாங்கள் அநியாயம் செய்திருக்கிறோம், எத்தனையோ பேருடைய மானத்தில் கை வைத்திருக்கிறோம், எத்தனையோ பேருடைய அன்னத்தில் கை வைத்திருக்கிறோம், எத்தனையோ பேருடைய காணிகளில் கை வைத்திருக்கிறோம், எத்தனையோ பேர்களுடைய கடைகளில் கை வைத்திருக்கிறோம், எத்தனையோ பேர்களுக்கு போக வேண்டிய சொத்துக்களில் கை வைத்திருக்கிறோம், எத்தனையோ பேர்களுடைய உரிமைகளில் கை வைத்திருக்கிறோம். இவைகள் அனைத்தும் அநியாயங்கள் தான். அநியாயம் ஒரு நாளும் நியாயமாக முடியாது. அநியாயம் அநியாயம் தான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படிப்பட்டவர்களுக்கு ஒரு தர்தீப் அமைத்திருக்கிறார். சுன்னத்துல்லாஹி ஃபில் அர்த், பூமியிலே ரப்புடைய ஒரு சுன்னா இருக்கிறது. அநியாயத்தை உக்கிரமாக செய்து கொண்டு போகும்போது அவனுக்கு அவனுடைய உண்மையை விளங்கப்படுத்த, அவனுக்கு அநியாயத்தை ஞாபகப்படுத்த, நிறுத்திக் கொள் என்று சொல்வதற்கு அல்லாஹ் சில மனிதர்களை அனுப்புவான், செய்தி அனுப்புவான். அதை கேட்டாமல் திருத்திக் கொள்கிறாரா? பாவம் செய்தனே, அநியாயம் செய்தனே என்று உணர்ந்து அதிலே இருந்து மீண்டும் தௌபா செய்கிறாரா? இதனை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பார்க்கின்றான். இதனால் தான் ஹஜ்ரத் மூஸா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிடுகிறான், இத்ஹப் இலா ஃபிர்அவுன இன்னஹு தகா. மூஸா, நீங்க ஃபிர்அவுனிடத்துல போங்க, அவன் வரம்பு மீறி மக்களுக்கு அநியாயம் செய்து கொண்டிருக்கிறான், அல்லாஹுக்கும் அநியாயம் செய்கிறான், அடியார்களுக்கும் அநியாயம் செய்கிறான். அவனிடத்தில்தான் நீங்க போய் ஞாபகப்படுத்தணும். இன்னஹு தகா. ஹஜ்ரத் மூஸா அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய பலவீனத்தை சொல்கிறார்கள். யா அல்லாஹ், என்னுடைய நாவிலே கொல்லல் இருக்கிறது, நான் பேசினால் தெளிவாக கேட்காது, எனக்கு தெளிவாக பேச தெரியாது, வாயிலே சில முடிச்சுகள் விழுந்திருக்கிறது, அதனால பேசக்கூடிய சக்தி எனக்கு இல்லை. என்னுடைய சகோதரன் ஹாரூனையும் என்னோடு சேர்த்து அனுப்பி, அவர் மிக அழகாக மக்களோடு பேசுவார், அவர் என்னை விடவும் தெளிவாக பேசக்கூடிய ஆற்றல் உள்ளவர், அவரையும் என்னோட சேர்த்து அனுப்பிடு. அல்லாஹ் என்ன செய்கிறான்? ஹஜ்ரத் ஹாரூனையும் அவருக்கு நபிப்பட்டம் கொடுத்து ஹஜ்ரத் மூஸாவுடன் சேர்த்து அனுப்புகிறான். ரெண்டு பேரும் அநியாயக்காரனை சந்திக்க போறாங்க. நல்ல மனிதனை அல்ல, நல்லொரு மனிதனை அல்ல, அநியாயக்காரனும் அனுப்புகிறான். நபிப்பட்டம் பெற்ற இருவரை, இரண்டு நபிமார்களை அனுப்புகின்றான். அனுப்பும் போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு சில ஒழுங்குகளை சொல்லி அனுப்புகிறான், உசூல்களை, ஆதாபுகளை சொல்லி அனுப்புகிறார். எவ்வளவு பெரிய பாவி, எவ்வளவு பெரிய கரடு முரடானவன், எவ்வளவு பெரிய குற்றம் இழைக்கும் குற்றவாளி, எவ்வளவு பயங்கரமான செயல்களை செய்யும் பயங்கரவாதியாக இருந்தாலும் அவனிடத்திலே போய் பேசுவதற்கு ஒரு உசூல் முறை இருக்கிறது. அவனிடத்திலே பேசுகின்ற முறை என்ன? அவனை போன்று நீங்களும் கடினமாக மாறி நீங்களும் கடினமாக பேசிவிட வேண்டாம். அதனால் அவன் உண்மையை மறுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நீங்க அவனோடு பேசி மெல்லினமாக, நளினமாக, உள்ளத்தை கவரும் விதத்தில் பேசுங்க. ஃபகூலா லஹு கௌலன் லய்யினா, ஃபகூலா லஹு கௌலன் லய்யினா. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஃபிர்அவுன் தன்னை ரப்பென்று அறிமுகப்படுத்திய மிகப்பெரிய அக்கிரமக்காரன், பல மூமின்களுடைய உயிரை ஓட்டியவன், பல நபிமார்களுடைய கொலைக்கு காரணமாக இருந்தவன். அவனிடத்தில் அல்லாஹ் பேச சொல்கிறான், ஃபகூலா லஹு கௌலன் லய்யினா, மிருதுவாக பேசுங்க. இன்றைய காலகட்டத்தில் பல மனிதர்கள் தவறுகள் செய்வதை பார்க்கின்றோம். ஒவ்வொரு குடும்பங்களிலும் உள்ள பெற்றோர்கள் அவர்களுடைய பிள்ளைகள் தவறு செய்வதை பார்க்கின்றார்கள். ஊரில் உள்ள முக்கியஸ்தர்கள், ஊரில் உள்ள மனிதர்கள் பலவிதமான தவறுகள்
உலகத்திலே தவறு இருக்கிறது. வாலிபர்கள் தவறு செய்கிறார்கள், வயோதிபர்கள் தவறு செய்கிறார்கள், இது போன்ற பெண்கள் தவறு செய்கிறார்கள், இளம் யுவதிகள் தவறு செய்கிறார்கள். இந்த தவறுகளை அவர்களுக்கு சுட்டிக்காட்டும் போது ரொம்ப வேகமாக நடந்து கொண்டாங்க. ரொம்ப வேகம், ரொம்ப வேகம், ஆத்திரமூட்டக்கூடிய வகையில பேச்சு, ரொம்ப தீவிரமான பேச்சு. இவங்க எதிர்பார்க்கிறாங்க ஒரு பயானோட ஒரு பேச்சோட எல்லாரும் நபியாக மாறிடணும் என்று. உலகத்தில் அல்லாஹ்விடத்தில் அப்படி ஒரு தரத்தீவு இல்லை. எந்த ஒரு மனிதனும் நல்லவனாக மாற வேண்டும் என்றால் அவரை திருத்த நினைப்பவர், அவருக்கு புத்து சொல்ல நினைப்பவர் ரொம்ப பொறுக்க வேண்டி வரும். ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையை குடும்பத்தில் எப்படி ஏற்படுத்த வேண்டும் என்று அல்லாஹ் முறை சொல்லிக் கொடுக்கிறார். ரசூலுல்லாஹ்வுக்கு முறை சொல்லிக் கொடுக்கிறார். நபியே, உங்களோட குடும்பத்தில தொழுகையை உண்டாக்கணுமா? உங்களோட மனைவிமார்களை முழுமையான தொழுகையால் ஆக்க வேண்டுமா? உங்களோட பிள்ளைகள் இனபந்துக்களை கொள்ள வைக்க வேண்டுமா? என்ன செய்யணும் நீங்க? வஅமுர் அஹ்லக பிஸ்ஸலாத்தி வஸ்பிர் அலைஹா. நபியே, உங்களுடைய குடும்பத்துக்கு தொழுகையை ஏவுங்க. நான் ஒரு முறை சொல்லிட்டன் கேட்கிறான் இல்ல, 2 முறை சொல்லிட்டன் கேட்கிறான் இல்ல, 1000 தடவை சொல்லிட்டன் கேட்கிறான் இல்ல. இதனால பாப்பா மகனை வச்சுட்டாரே, கணவன் மனைவியை வச்சுட்டாரே, உம்மா மகளை வச்சுட்டாரே, பல தடவை சொல்லிட்டாங்களாம், திருந்த மாட்டாராம் என்று தீர்மானிச்சுட்டாங்க. அல்லாஹ் சொல்லுகிறார், நபியே, உங்கள் குடும்பத்துக்கு நீங்க தொழுகையை ஏவிட்டு தொழுகை அவர்களிடத்துல வரும் வரைக்கும் பொறுமையாக அலையா. சிலருக்கு 1000 தடவை சொன்னா தான் விளங்கும், சிலருக்கு 2000 தடவை சொல்லணும், சிலருக்கு உங்களோட பாசையே புரியாது, இன்னொருவரை வைத்து அவருக்கு சொல்லணும், சிலருடைய சூழலை மாற்ற வேண்டும், சிலரை நல்லவர்களுடன் பழகிவிட வேண்டும். பொறுமையாக பின்னால செயற்படுத்தினால்தான் யாரிடத்திலையும் மாற்றத்தை உருவாக்க முடியும். வெறுமனே பேச்சுக்களை கொண்டு விளக்கங்களை கொண்டு மட்டும் மாற்றங்களை உண்டாக்கிவிட முடியாது. தொழுகையிலே அல்லாஹ் சபராக இருந்து தொழுகையை உண்டாக்க சொல்லுகிறார். இங்கே ஃபிரௌனுக்கு தாவத்து கொடுக்க அனுப்பும் 2 நபிமார்களுக்கு அல்லாஹ்வுடைய உபதேசம். ஃபகூலா லஹு கௌலன் லையினா. நபியே, அவர்களுடன் மிருதுவாக பேசுங்க. மிருதுவாக பேசினா என்னாகும்? 2ல உண்டாகும். லஅல்லஹு யததக்கரு அவ் யக்ஷா. நீங்க போயிட்டு ஞாபகப்படுத்துற நேரம் ஒன்றோ அவன் நினைவு கெடுத்துருவான். இவரை ஞாபகப்படுத்துறது உண்மைதான், நான் போகின்ற போக்கு பிழைதான், நான் செய்தது தவறுதான் என்பது அவருடைய பழைய நிலைமைகளை அவர் உணர்ந்து திருந்துவார். அல்லது குறைந்தபட்சம் அவனுக்கு பயம் வரும். 2 பேர் ஞாபகப்படுத்திட்டு போனாங்க. இதுக்கு பின்னால் இந்த வாழ்க்கை ஆபத்து தான். ஞாபகப்படுத்தினதுக்கு பிறகும் இல்லாமல் இருந்தால் இரவிலேயோ பகலிலேயோ ஊரிலேயோ வெளியூரிலேயோ வாகனத்திலேயோ கடையிலேயோ அல்லாஹ்வுடைய அடி விழுந்திடும் என்ற பயம் அவருக்கு உண்டாகும். ஒன்றோ திருந்துவான் அல்லது அவன் பயப்படுவான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிட்டான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஆனால் அவனுடைய நிலைமை என்னவென்றால், தனக்கு உண்மையை வெற்றியை ஞாபகப்படுத்த வந்த நபிமார்களை கேலியாக பேச ஆரம்பித்தான். அவனுடைய மந்திரி ஹாமான், ஹாமானை கூப்பிட்டு நபிமார்களை கேலி செய்வதற்காக சொன்னான். ஹாமான் பெரிய ஒரு கோபுரத்தை கட்டி இதுக்கு மேல ஏறி மூசாவோட ரப்பொண்டு இருக்கிறான், அந்த ரப்ப நான் பார்க்கணும். يا هامان ابن لي صرحا لعلي اطلع الى اله موسى. மூசாவுடைய இலாஹ நான் பார்க்கணும், எனக்கு ஒரு கோபுரத்தை கட்டி. மூசா பொய் சொல்றான்னு நான் நினைக்கிறேன். واني لاظنه من الكاذبين. ஹஜ்ரத் மூசாவுடைய பேச்சை ஒரு கேலியாக எடுத்தான். அவர்களுக்கு எச்சரிக்கையும் செய்தான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கடைசியாக என்ன நடந்தது? எல்லா முயற்சிகளும் செய்ததற்கு பிறகு, எல்லா வகையான முயற்சியும் செய்து இவர்களுக்கு விளங்குது இவனுடைய இந்த அட்டகாசங்களை, இவனுடைய அநியாயங்களை நிறுத்த முடியாது. சகல வழிகளிலும் முயற்சி செய்துவிட்டோம். கடைசியாக அல்லாஹ்விடத்திலே கையேந்துகிறார்கள். 2 நபிமார்களும் கையேந்துகிறார்கள். தப்சீர் ரூஹுல் மஆனியிலே இருக்குகின்றது. ஒரு நபி துஆ செய்கிறார், அடுத்த நபி ஆமீன் சொல்லுகிறார். சூரா யூனுஸிலே அந்த துஆ இருக்குது.
அந்த துஆவிலே என்ன செய்கிறார்? ரப்பனா இன்னக ஆதைத ஃபிர்அவுன வ மலஅஹு ஸீனத்தன் வ அம்வாலன் ஃபில் ஹயாத்தித் துன்யா ரப்பனா லியுதில்லு அன் சபீலிக் ரப்பனா த்மிஸ் அலா அம்வாலிஹிம் வஷ்துத் அலா குலூபிஹிம் ஃபலா யுமினு ஹத்தா யரவுல் அஸாபல் அலீம். யா அல்லாஹ், நீ ஃபிர்அவுனுக்கு அவனுடைய பட்டாளத்துக்கும் சொத்து செல்வங்களை கொடுத்திருக்கின்றாய். இன்னக ஆதைத ஃபிர்அவுன வ அம்வாலஹு இன்னக ஆதைத ஃபிர்அவுன வ மலஅஹு ஸீனத்தன் வ அம்வாலன் ஃபில் ஹயாத்தித் துன்யா. அலங்காரமான பொருள்கள், சொத்து செல்வங்களை எல்லாம் உலக வாழ்க்கையிலே கொடுத்திருக்கிறாய் ரஹ்மானே. தஃசீருல் குர்துபியில் எழுதப்பட்டிருக்கிறது. ஃபிர்அவுனுடைய சொத்துக்கள், ஃபிர்அவுனுடைய அந்த அவனிடத்தில் இருந்த பெரும் பெரும் அந்த சுரங்கங்களை எடுத்து பார்த்தால் அதிலே மாணிக்கமும் அதிலே முத்தும் அதிலே இன்னும் பலவிதமான விலை மதிக்க முடியாத பெரும் பெரும் சொத்துக்களை வைத்திருந்தான். மிஸ்ரினுடைய கைரோவில் ஆரம்பித்து காபூல் வரைக்கும் உள்ள ஒரு நீண்ட சுரங்கம் அவன் வைத்திருந்தான். நீண்ட ஒரு சுரங்கம். அந்த சுரங்கத்திலே அவருடைய சொத்துக்கள் இருந்தது. இந்த சொத்துக்களை நீ ஒரு நோக்கத்தில் கொடுத்திருப்பாய். ஆனால் இந்த சொத்துக்களை வைத்து அல்லாஹ்வுடைய வழியில் இருந்து மக்களை வழிகெடுக்கிறதுக்கு இவங்க முயற்சி செய்கிறார்கள். ரப்பனா லியுதில்லு அன் சபீலிக். யா அல்லாஹ், உன்னுடைய வழியிலிருந்து மக்களை வழிகெடுப்பதற்காக இவர்கள் இந்த சொத்துக்களை பயன்படுத்துகின்றார்கள். யா அல்லாஹ், இந்த சொத்துக்கள் உன்னுடைய வழியிலிருந்து மக்களை வழிகெடுக்க பயன்படுத்தப்படுகிறதோ அந்த சொத்துக்களை பாதுகாக்கிறதுல எந்த விதமான அர்த்தமும் இல்லை. ரப்பனா துமிஸ் அலா அம்வாலிஹிம் வஷ்துத் அலா குலூபிஹிம். இவர்களுடைய சொத்துக்களுக்கு நாசத்தை ஏற்படுத்துவாயாக, இவர்களுடைய உள்ளத்தை கடினமாக்கி திரையிட்டுவாயாக. இதற்கு பிறகு இவர்களுக்கு ஈமானே வரக்கூடாது, அந்த அளவுக்கு இவர்களுடைய உள்ளத்துக்கு திரை போட்டுடுவாயாக என்று ஹஜ்ரத் மூஸா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்கிறார். தஃசீரில் எழுதப்பட்டிருக்கிறது, எப்பொழுது நபிமார்கள் துஆ செய்தார்களோ அவன் மார்க்கமாக அதே போன்று இன்னும் முத்துக்களாக என்னென்ன விலை மதிக்க முடியாத சொத்துக்களை களஞ்சியப்படுத்தி இருந்தாலோ எல்லா வஸ்துக்களும் இந்த துஆவோட கற்களாக மாறி போய் எல்லா சொத்துக்களும் கற்களாக மாறி போய்விட்டது. அது மட்டுமல்ல, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கு தண்டனை கொடுக்க ஆரம்பிக்கின்றான். பதில் கொடுத்தான் 2 நபிமார்களுக்கும். உங்க 2 பேருடைய துஆவும் கபூல் செய்யப்பட்டு விட்டது. மூஸா ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம், நீங்க 2 பேரும் தாவத்தை கொடுத்து உரிய முயற்சியை செய்ததற்கு பிறகுதான் அநியாயக்காரர்களுக்கு எதிராக கையை உயர்த்தி இருக்கிறீங்க. உரிய முறையான முயற்சிக்கு பிறகு கையை உயர்த்தினால் நாங்கள் கபூல் செய்வோம், கபூல் செய்திருக்கிறோம். உஜீபத் தாவத்துக்குமா என்ன நடக்குது? கடைசியாக ஒரு முயற்சி செய்கிறார். ஹஜ்ரத் மூஸா அலைஹிஸ்ஸலாத்தையும் அவரோடு இருந்த பலகீனமான பனூ இஸ்ராயீலையும் ஒரேயடியாக மட்டம் தட்டி இந்த பூமியில இருந்து மொத்தமாக அழித்து விடுவோம் என்று திட்டம் தீட்டுகின்றான். அவனுடைய பெரும் படை, பலம் வாய்ந்த ஆயுதங்கள், பயிற்றுவிக்கப்பட்ட படை வீரர்கள், பெரும் பெரும் ஆயுதங்கள், அவைகள் அனைத்துடனும் பெரும் பரிவாரங்களுடன் ஹஜ்ரத் மூஸாவையும் பனூ இஸ்ராயீல்களையும் துரத்திக் கொண்டு வருகின்றான். முன்னால் கடல் குறுக்கிடுகின்றது, முன்னால் கடல் குறுக்கிடுகின்றது. பலகீனமான மூமின்கள் எந்த விதமான ஏற்பாடும் இல்லை, பயந்தார்கள். பின்னால திரும்பினா ஃபிரௌனுடைய படை, முன்னால இருக்குது கடல், கடலில குறித்தாலும் உயிருக்கு ஆபத்து. பின்னால திரும்பினா ஃபிரௌனுடைய கையில சிக்கிக் கொள்வோம். ஹஜ்ரத் மூஸாவிடத்தில் பயந்து கொண்டு சொன்னாங்க, இன்னா லமுதரகூன், ஃபிரௌனிட்ட மாட்டிக்கொண்டோம், சரியாக வசமாக மாட்டிக்கொண்டோம். ஆனால் அவர்கள் அல்லாஹ்வுடைய தொடர்புள்ள நபி அல்லவா? அவர்கள் பதில் சொல்லுகிறார்கள், கல்லா இன்ன மஅய ரப்பி சயஹ்தி. ஒரு நாளும் நாங்க ஃபிரௌனிடத்துல மாட்டல்ல, வேற யாரிடத்திலேயும் மாட்டல்ல, என்னுடன் என்னுடைய ரப்பு இருக்கிறான், எப்படி தப்பிக்க வேண்டும் என்று எனக்கு வழிகாட்டுவான். அல்லாஹ் சொல்லுகிறான், மூஸா கையில் இருக்கக்கூடிய அசாவால கடலுக்கு அடிங்க. யாரிட புத்திக்கும் படாத ஒன்று, அதற்கு பெயர் அற்புதம். உலகத்தில் எல்லோராலும் செய்ய முடியாத ஒன்றாது அற்புதம். மோதிதா நபியை நபி என்று நிரூபிப்பதற்காக வெளிப்படுத்தப்படுகின்ற அத்தாட்சி அது. அந்த அத்தாவை கையில எடுத்து
அடிக்குகின்றார்கள். 12 பாதைகளாக கடல் பிளக்குகின்றது. ஒரு பாதையை அமைக்கிறதுக்கு உலகத்தில் எவ்வளவு கஷ்டப்படுகிறார். 100 கிலோமீட்டர், 50 கிலோமீட்டர், எத்தனை வருடங்கள், எத்தனை ஊழியர்கள், எத்தனை பொருட்கள், எத்தனை கோடான கோடி சொத்துக்களை செலவழித்துத்தான் பாதை அமைக்கப்படுகிறது. ஹஜ்ரத் மூசாவுடைய ஒரு அடித்தடியால 12 பாதைகள் கடலுக்குள்ள போகுது. இன்றைக்கு ஜப்பான்ல கடலுக்குள்ளான பாதை அமைச்சிருக்கிறது ஆச்சரியம் அல்ல. ஹஜ்ரத் மூசா ஏற்கனவே சுரங்கத்தில் போயிட்டாங்க. பிரான்ஸ்ல இருந்து லண்டனுக்கு கடலுக்கு கீழான ரயில் போறது ஆச்சரியம் அல்ல. ஹஜ்ரத் மூசா பல 1000 வருடங்களுக்கு முன்னால பனூ இஸ்ராயீலோட கடலுக்கு கீழால போயிட்டாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதற்கு முன்பு செய்ய வேண்டியது எல்லாம் செஞ்சு காட்டினார். ஹஜ்ரத் மூசாவும் அவர்களுடைய கௌமும் கடலால போறாங்க. ஒரு மிருகத்தினுடைய பாதத்தில் கூட தண்ணி சொட்டு பட இல்லை. கடலை கடந்து போகிறார்கள். ஃபிரௌன் நினைத்தான், பின்னால நாங்களும் போனால் இவர்களை துரத்தி பிடித்து இவர்களுடைய கதையை முடித்து விடலாம். ஆனால் நடுக்கடலுக்கு வரும் வரை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விட்டு வைக்கின்றான். பின்னால கடல் அவர்களை மூழ்கடிக்க ஆரம்பிக்கின்றது. கடலினுடைய கோர பிடியிலே சிக்கிக் கொள்கின்றான். கடலினுடைய அலைகள் அவனையும் அவனது படையும் தாக்குகின்றது. கழுத்து வரைக்கும் ஃபிரௌன் தான். இனி உயிர் விடுவதுதான். எனது படையோ, எனது ஆயுதமோ, எனது ஊழியர்களோ என்னை இனி பாதுகாக்க முடியாது. எனது எல்லா ஆட்டமும் இந்த நிமிடத்துடன் வெளியே போகிறது என்று உணர்ந்ததற்கு பிறகுதான் அவனுக்கு அல்லாஹ்வை ஞாபகம் வருகிறது. அவன் சொல்லுகிறான், ஆமன்து அன்னஹு லா இலாஹ இல்லல்லதி ஆமனத் பிஹி பனூ இஸ்ராயீல் வ அன மினல் முஸ்லிமீன். பனூ இஸ்ராயீல்கள் அல்லாஹ்வை தவிர வேறு நாயன் இல்லை என்று நம்பினாங்க. நானும் அதே நாயனை நம்பி முஸ்லிமாக மாறிவிட்டேன். கழுத்து வரை தண்ணி வந்ததற்கு பிறகு ஞானம் பிறந்திருக்கு. அல்லாஹ் உடனே பதில் அனுப்பினான், எத்தனை தடவை காலுக்கு ஆள் அனுப்பினேன், எத்தனை தடவை இந்த மாளிகையை தட்டி எங்க அடியார்கள் வந்து மௌத்த பயந்துகோ, அல்லாஹுடைய விழிய பயந்துகோ, எந்த நாளும் இப்படி சொல்லிக் கொண்டு இருக்க முடியாது, எந்த நாளும் இப்படி ஆட்டம் காட்ட முடியாது என்று ஞாபகப்படுத்தினார்கள். அப்போது ஞாபகம் வரல, கழுத்து வரை தண்ணி வந்ததற்கு பிறகு ஞாபகம் வருகிறார். அசை தக்கமும் தமிழ் முஸ்லிம், நீ ஒரு குழப்பக்காரனாக உலகத்தில் இருந்தாய். அல்லாஹ் அவனுக்கு அப்பொழுதே சொல்கிறான், உன்னுடைய புத்தி உலகத்துக்கு ஒரு அத்தாட்சியாக மாறும். உன்னை போன்ற எத்தனையோ பிராவுங்கள் எத்தனையோ ஊர்கள் வரப்போறாங்க. உன்னை போல எத்தனையோ பிராவுங்கள் எத்தனையோ நாடுகளை ஆட்சி செய்ய போறாங்க. உன்னை பொடியை பார்த்து அல்லாஹுடைய நல்லடியார்களே, ஒவ்வொரு வருடமும் சில நாட்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சில வணக்கங்கள் மூலம் சிறப்பித்திருக்கிறார். அந்த ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு அதிலே ஒரு வணக்கம் இருக்கும் போது படிப்பினை பெற வேண்டிய பல்வேறு விஷயங்களையும் ஹிக்மத்துகளையும் இப்ரத்துகளையும் அல்லாஹ் தஆலா அந்த வணக்கத்தோடு சேர்த்து இணைத்து வைத்திருப்பார். ஒரு புதிய ஹிஜ்ரி ஆண்டினுடைய ஆரம்பம். இந்த ஆரம்பத்தில் வரக்கூடிய முதலாவது ஒரு அமலாக 2 நோன்புகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உம்மத்தின் மீது சுன்னத்தாக்கி இருக்கிறார். முஹர்ரம் மாதத்தினுடைய 9வது பிறையும் முஹர்ரம் மாதத்தினுடைய 10வது பிறை. யாருக்காவது 9வது பிறை நோன்பு பிடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் இல்லை என்றால் அவர் பிறை 10ம் 11ம் பிடிப்பது அவருக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. அந்த 2 நாட்களையும் 9வது நாளினுடைய நோன்பை தாசுஆவுடைய நோன்பு என்று அழைப்போம். 10வது நாளினுடைய நோன்பை ஆஷூராவுடைய நோன்பு என்று அழைப்போம். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த 2 தினங்களிலும் நோன்பு பிடிப்பதை சுன்னத்தாக்குகிறார்கள். அதற்காக மிகப்பெரிய கூலியையும் அல்லாஹ்விடத்தில் இருப்பதாக அறிவிக்கின்றார்கள். எந்த அளவுக்கு நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொல்கிறார்கள் என்றால், முஸ்லிம் ஷரீஃபில் பதியப்பட்டிருக்கக்கூடிய செய்தி, யார் ஆஷூராவுடைய தினத்தில் நோன்பு வைக்கின்றார்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கடந்த ஒரு வருடத்தினுடைய பாவங்களுக்கு அந்த நோன்பை குற்ற பரிகாரமாக கஃபாராவாக ஆக்குகின்றார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு வருடம் 365 நாட்கள். இந்த 365 நாட்களில் நடந்த பாவங்களுக்கு
அந்த நாட்களில் அல்லாஹுக்கு மாற்றமாக அந்த அடியான் செய்த சிறிய சிறிய பாவங்களுக்குரிய குற்ற பரிகாரமாக வெறும் 13-14 மணித்தியாளர்கள் பசியோடு தாகத்தோடு இருக்கக்கூடிய அந்த நோன்பை வைத்து அல்லாஹ் மன்னிப்பு கொடுக்கிறான் என்றால் அல்லாஹுடைய அருளையும் அவனுடைய பரோபகார தன்மையையும் ஒவ்வொரு மனிதனும் இலகுவாக விளங்கிக் கொள்ள முடியும். இன்று ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுடன் நடந்து கொள்ளும் போதே அந்த மனிதனால் ஏதாவது ஒரு தவறு நடந்துவிட்டால் அந்த தவறை மன்னித்து விட்டு என்று சொன்னாலும் திரும்ப அவனை காணும் போது ஞாபகம் வருகிறது. ஏதாவது சந்தர்ப்பங்கள் வரும்போது அந்த தவறை நினைவூட்டுகின்றான். மன்னித்து விட்டேன் என்று சொல்லிவிட்டு திரும்ப ஞாபகப்படுத்துகின்றான். ஏன் நடந்த ஒரு தவறை மன்னித்து விடுவது என்பது அவனை இலகுவான ஒரு காரியம் அல்ல. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய செயற்பாடு எப்படி? ஒரு ஆஷூராவுடைய நோன்பை கொண்டு கடந்த வருடம் நடந்த ஒரு வருடத்தினுடைய சிறு சிறு பாவங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மன்னித்து விடுகின்றான். ஆனால் இங்கு கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால் இந்த ஆஷூராவுடைய நோன்புக்கு பின்னால் ஒரு வரலாறு மறைந்திருக்கிறது. அந்த வரலாறு தான் முழு உம்மத்துக்கும் கியாமத்தினால் வரை வரக்கூடிய ஒவ்வொரு மனிதனுக்கும் மிகப்பெரிய பாடத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மறைத்து வைத்திருக்கிறான். அந்த வரலாறினுடைய சாராம்சம் என்ன? ஒரு மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய ஆட்சி, ஒரு மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய அதிகாரம், ஒரு மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய செல்வாக்கு அல்லது ஒரு மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய செல்வம், இந்த எந்த ஒரு விடயமும் அடுத்த மனிதனுக்கு அநியாயமாக அமைந்துவிடக் கூடாது. அடுத்த மனிதனை நசுக்கக்கூடியதாக அமைந்துவிடக் கூடாது. அவ்வாறு யாராவது அநியாயம் செய்ய நினைப்பார்களே ஆனால் அவர்களுடைய செயற்பாடு, அவர்களுடைய அந்த ஆட்டம் காலம் குறுகியதாக அமைந்துவிடும். அவர்களுக்கு கடைசியில் கிடைக்கக்கூடிய தண்டனை வரலாற்றில் பதிவாகக்கூடிய தண்டனையாக மாறிவிடும். ஆஷூராவினுடைய நோம்பினுடைய